புத்த மத தேரர்களுடைய ஒரு மாநாடு இடம்பெற்றது. பிற்பகல் 1:30 மணி அளவிலிருந்து அதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்றது. பல தேரர்கள் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வருகையை ஆனது 5000 10,000க்கும் அதிகமான தேரர்கள் கொழும்பிலே ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும், இதற்கு முன்பதாக சொல்லப்பட்டாலும் 300-400 அளவிலான தேரர்கள் தான் இன்றைய இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அதையும் நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இது பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பௌத்த மதத்திற்கு முக்கியமான ஒரு இடத்தில் தான் இந்த மாநாடு இடம்பெற்றது. எங்களுக்கு தெரியும் இந்த மாநாடு எதற்காக இடம்பெற்றது என்றால், இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கம் NPP அரசாங்கத்துக்கு கீழே இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் பௌத்த மதத்துக்கும் பௌத்த தேரர்களுக்கும் இந்த அரசாங்கத்தால் அவமரியாதை ஏற்படுத்தியிருக்கின்றது. பௌத்தத்திற்கான முக்கியத்துவத்தை இவர்கள் வழங்கவில்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு தேரர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதற்கு பிரதான காரணமே திருகோணமலையில் இடம்பெற்ற புத்தர் சிலை விவகாரம். ரைட், அந்த விவகாரம் தான் இன்று ஒரு மாநாடு செய்யும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. NPP அரசாங்கம் புத்த மதத்தைச் சேர்ந்த தேரர்களை அவமதிக்கின்றது. இதுதான் இவர்களுடைய பிரதான காரணமாக இருக்கின்றது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு. இப்படி இருக்கிற நிலையில் இந்த மாநாட்டை நடத்த பிரதானமாக செயற்பட்டவர் முருத்தெட்டுவே தேரர். அவர் மிகவும் வயதான ஒருவர். ஆனால் அவருக்கு சரியாக நடக்கக்கூட முடியாது. அவர் வயது மிகவும் வயதான ஒருவர். அப்படி இருந்தும் கூட இன்றைய தினம் இந்த நாட்டிலே இந்த நாட்டையும் சிங்கள இனத்தையும் புத்த மதத்தையும் பாதுகாக்க வேண்டும், அது எம்முடைய பொறுப்பு என்று கூறி அவர் இன்றைய தினம் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார். ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார், சிறப்புரையாற்றியிருந்தார். அரசாங்கத்துக்கும் நிறைய விஷயங்களை நேரடியாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் பேசும்போது குறிப்பாக இந்த 159 பேரால் பார்லிமெண்டத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தை சார்ந்த 159 பேரால் எங்களை எதுவுமே செய்ய முடியாது, எம்மை அசைக்க முடியாது. ஆகவே பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்பதை போலத்தான் அவருடைய உரை அமைந்திருந்தது.